வணக்கம் நண்பர்கள். யூடியூபர் சவுக்கு சங்கரனுடைய தாயார் மரணம் அடைந்திருக்காங்க. அவருடைய மரணத்தை நீதிபதி வேல்முருகன் அவர்களுக்கு காணிக்கையாக்குவோம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியாவில் குற்றவாளிகள் ஊழல் அரசியல்வாதிகளுடைய கடவுள் நீதிபதிகள். அந்த ஊழல் அரசியல்வாதிகள் குற்றவாளிகளுடைய கோயில் தான் நீதிமன்றம். இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற அனைத்து குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள். நீதிமன்றத்தை இழுத்து மூடிட்டாலே 100% குற்றம் ஊழல் இந்தியாவில் தடுக்கப்படும். அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இந்தியாவில் நீதிமன்றங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலையும் அந்த ஊழலுக்கு உடனடியாக இருந்த அரசு அதிகாரிகளையும் தொடர்ந்து ஆதாரத்துடன் வீடியோவை வெளியிட்டிருந்ததுனால தற்பொழுது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய தாயார் மரணமடைந்திருக்கின்றார். அவருடைய தாயாருடைய மரணத்திற்கு காரணமானவர்கள், அதாவது சவுக்கு சங்கரனுடைய தாயார் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் மலத்தை கொட்டின குற்றவாளிகள் எல்லாமே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. அவர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை. ஜெயிலுக்கும் போல சுதந்திரமாக குற்றவாளிகள் சுற்றிட்டு இருக்கிறப்ப ஊழலுக்கு ஆதரவாக இருந்த அரசு அதிகாரிகளையும் குறிப்பிட்டு பேசியதனால அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சரி, நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தார். அந்த நிபந்தனை ஜாமீன் எந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலையும் அதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகளையும் தொடர்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் ஜாமீனில் வெளிந்த சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த நிபந்தனையை மீறி பேசியதால் தற்பொழுது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 26 வரலும் 5 வருஷத்தில் லட்சக்கணக்கான கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டாஸ்மார்க்கில் மட்டுமே 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்படி ஊழலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு இருக்க தொடர்பு, அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஊழல் அமைச்சர்கள், அந்த ஊழல் அமைச்சர்களுக்கு உதவி செய்த அரசு அதிகாரிகள், இவர்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் ஆதாரத்தோட தொடர்ந்து சவுக்கு சங்கர் தேர்தல் சமயத்தில் வெளியிட்டு இருக்கிறாரு. அப்படி சவுக்கு சங்கர் தேர்தல் சமயத்தில் பேசுறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு சவுக்கு சங்கர் மிகப்பெரிய தடையா இருப்பார்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சதுனால தான் தற்பொழுது சிறையில் இருக்கின்றார். சவுக்கு சங்கரை கைது செய்யணும்னு சொல்லிட்டு சட்டத்தை மீறி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரை கைது செய்து சொல்லிட்டு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு சில நாட்களுக்கு முன்பாக நீதிபதி எஸ்.என். சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலை விசாரணைக்கு வந்த பொழுது அவர் மீது சவுக்கு சங்கர் மீது எத்தனை வழக்கு இருக்குன்னு கேட்டாங்க. 16 வழக்குகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் 16 வழக்குகளையும் உடனடியாக அந்த வழக்குகளை முன்ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. அதை போலவே இன்னொரு நீதிபதியான வேல்முருகன் முன்பாக சில நாட்கள் கழித்து சவுக்கு சங்கர் வழக்கு கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது நீதிபதி வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலையும் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட உதவி செய்த அதிகாரிகளை பற்றி இந்த வழக்கு சம்பந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தார். அந்த நிபந்தனை ஜாமீன் வெளிவந்த சவுக்கு சங்கர் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படணும், ஊழல் அரசு தூக்கி எறியப்படணும் அப்படிங்கிறதுக்காக தலைமறைவாக இருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார். அவருடைய முன்ஜாமீன் காலம் முடிந்த பிறகும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்ததுனால சரணடையாதனால கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். முதல்ல எனக்கு ஒன்று புரியல, ஊழலை பற்றியும் ஊழலுக்கு உதவி செய்த அரசு அதிகாரிகளை பற்றியும் பேசக்கூடாதுன்னு முன்ஜாமீன் வாங்கிட்டு சவுக்கு சங்கர் வெளிவந்திருக்காரு. முதல்ல எதற்கு ஒப்புக்கொண்டார் சவுக்கு சங்கர் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி தலைமறைவாக இருந்து வீடியோ போட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் ஆந்திராவில் வச்சு கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். குண்டர் சட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சவுக்கு சங்கர் 2வது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து பொதுமக்களுக்கு உயிருக்கு ஆபத்து கொடுக்கிற நிலையில ஈடுபடும் சமூக விரோதிகள் மீண்டும் தான் குண்டர் சட்டம் பயன்படுத்தப்படும், இதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு மிக கண்டிப்பாக தெளிவாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் சாதாரண மக்கள் தான் ஏற்றுக்கொள்வாங்க. நீதிபதிகளோ இல்லை அரசு அதிகாரிகளோ அதை பின்பற்ற மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாது. அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு உடனடியாக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்.
அவர் செய்த தவறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு இருக்கும் ஊழல் தொடர்பு, அவர்களுக்கு உதவிய அதிகாரிகள், ஒவ்வொரு அமைச்சரும் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஆதாரத்தோட வெளியிட்டதுனால குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். சரி, குண்டர் சட்டத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் கையெழுத்து போட்டு குண்டர் சட்டத்தில் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அதற்கு முன்பாக அது சரியாக பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு பார்க்கறது நீதிபதிகளுடைய கடமை. ஆனால் நீதிபதிகளும் இந்த குண்டர் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தவறாக பயன்படுத்தப்பட்ட குண்டர் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு அனுப்புகிறாங்க. அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கிடையாது. அந்த தவறான எஃப்ஐஆருக்கு பதிலாக தவறான எஃப்ஐஆருக்காக சிறைக்கு அனுப்பும் நீதிபதிகள் தான் முதல் குற்றவாளி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நீதித்துறையில் ஊழலும் சர்வாதிகாரி போக்கும் தலைவிரித்து ஆடுவதற்கு தான் அதற்கு காரணம். தலைவிரித்து ஆடுவதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறது பணமாக வாங்கினா மட்டும் அது ஊழல் கிடையாதுங்க. அரசியலமைப்பு சட்டப்படி சட்டத்தை மறந்து அதிகார வர்க்கத்திற்கு தலைவணங்கி அப்படிப்பட்ட தவறை செய்தும் ஊழல் செய்யும் குற்றங்களை செய்யும் அதிகாரிகளை சட்டத்துக்கு மாறாக விடுதலை செய்வதும் லஞ்சம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நீதிபதிகள் பணமாக வாங்கினாலும் அதிகார வர்க்கத்துக்கு உட்பட்டு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதும் லஞ்சம் ஊழல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தா இந்தியாவில் நீதித்துறையில் லஞ்சம் ஊழல் சர்வாதிகார போக்கு தலைவிரித்து ஆடுகிறது. அதற்கு உதாரணம்னா 15 வருஷத்துக்கு முன்னாடியே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதாக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியே 15 வருஷத்துக்கு முன்னால் 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருப்பார்னா இன்னும் ஏராளமான நீதிபதிகள் மாட்டாம இன்னும் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அதை போலவே முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோபாய் அவர்கள் ரஃபேல் 32,000 கோடி ரஃபேல் ஊழல் அது அரசனுடைய கொள்கை முடிவு. எது ஊழல்? மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு. அதில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான தீர்ப்பு வழங்கிட்டு அவர் மீது இருந்த பாலியல் குற்ற வழக்கிலிருந்து தன்னை விடுதலை செய்து கொண்டார். அடுத்ததாக நீதிபதி சந்திரசூட் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சட்டவிரோதமாக 1.5 வருஷம் ஜெயில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்படி அவர் ஜெயிலில் இருப்பதற்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சியோ மோடியோ அமித்ஷாவோ கிடையாது, உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தான். அதற்கு பிரதிபலனாக ஓய்வு பெற்ற பிறகு சந்திரசூட் வீட்டில் போய் பிரதமர் மோடி அவர்கள் மணி அடித்து விநாயகர் பூஜையை நடத்தி வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் வழக்குகளை விசாரணைக்கு சந்திரசூட் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார். அதே போலவே சமீபத்தில் டாஸ்மார்க்கில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த வழக்கை விசாரித்த முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் அந்த வழக்குக்கு தடை விதிச்சிருக்காரு. தடை விதிச்சா தப்பு கிடையாது. அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கு எவ்வளவு நாளுக்கு தடை இருக்கும்? எதற்காக அந்த தடை? எப்போ மறுபடியும் விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பீங்க? இதற்கு எந்த விதமான கேள்வியும் யாரும் இந்தியாவில் கேட்கக்கூடாது, சாதாரண மக்கள். அப்படிப்பட்ட மோசமான நிலையில் தான் நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை போலவே டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்வந்த் யாதவ் வீட்டில் இருந்து 100 கோடி ரூபாய் பணம் எரிஞ்சும் எரியாத நிலையில் கைப்பற்றப்பட்டது. பணமே அவ்வளவுனா அசையாத சொத்துக்கள் எத்தனை இருக்கும்? இன்னும் எத்தனை பேரில் ஊழலாக சம்பாதித்த பணமெல்லாம் கொட்டி கிடக்கும். அப்படிப்பட்ட நீதிபதி இன்னும் கைது செய்யப்படவில்லை, அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அதனால தான் சொன்னேன், இந்திய நீதித்துறையில் ஊழலும் சர்வாதிகாரமும் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் ஊழலை எதிர்த்து பேசிய சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு அவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவருடைய தாயார் மரணமடைந்திருக்கின்றார். அவர் வீட்டில் மலம் கொட்டின குற்றவாளிகள் எல்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே அவருடைய தாயார் மரணத்துக்கு காரணமாக இருந்த நீதிபதி வேல்முருகன் அவர்களுக்கு அந்த உயிரை காணிக்கையாக்குவோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.